செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க மலையாயிரும் என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே. துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அணி வைத்தரும் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர்க்கு கொள்வார். பொல்லாரின் வழியோ அணி வைத்தரும். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழி வைத்தரும். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழி நில்லாதவர். நிகழ்வாரின் குழுவினில் அமராதவர். அன்னை தெரேசா சபை. எமது சபையின் ஸ்தாபகர் அன்னை தெரேசா. 1948ஆம் ஆண்டு அன்னை தெரேசா ஏழைகளுடனான தனது பணியை ஆரம்பித்தார். லொரெட்டோ புறநகர சபையில் இணைந்திருந்த இவர் ஏழைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டே ஏழைகளுக்கு பணிபுரிய வேண்டுமென்றாவது இந்த சபையை ஆரம்பித்தார். நீல சேவையிடப்பட்ட சாதாரண வெண்ணிற கலத்தின் புறவிலை அணிந்தவராய் இந்திய குடியுரிமையை பெற்று குடிசை பகுதிக்குள் ஆதரவற்றவர்களுக்கும் பசியால் வாழ்வோருக்கும் சேவைகளை நிறைவேற்றத் தொடங்கினார். 1950ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி சமூக அன்பி பணியாளர் சபையை மறைமாவட்ட அளவில் ஆரம்பிப்பதற்கு தெரேசாவிற்கு கத்தோலிக்க திருச்சபையால் அனுமதி அளிக்கப்பட்டது. இச்சபையின் குறிக்கோளாக அன்னை கூறியது, உண்ண உணவற்றவர்கள், இருக்க வீடற்றவர்கள், உடுத்த உடையற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், தொழுநோயாளர்கள் போன்றவர்களையும் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களையும் அனைவரால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் கவனித்ததே ஆகும். கல்கத்தாவில் 13 உறுப்பினர்கள் கொண்ட சிறிய அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட இச்சபை இன்று 6000க்கும் மேற்பட்ட அரு சகோதரிகளால் நடாத்தப்படும் அனாதை இல்லங்களையும் எய்ட்ஸ் நல்வாழ்வு மையங்களையும் ஏனைய தொண்டு நிலையங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருக்கட்டும் என்பது உலக புகழ் பெற்ற அன்னை தெரேசாவின் வரிகளாகும். இலங்கையில் 9 இல்லங்களும் நமது மறைமாவட்டத்தில் நிலையான பங்கில் ஒரு இல்லமும் இயங்கி வருகின்றது. நன்றி. எனது சபை அன்பு சகோதர சபை. இச்சபையானது 1807ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 28ஆம் தேதி
பெல்ஜியம் நாட்டின் செயின்ட் எனும் ஊரில் பீட்டர் ஜோசப் எனும் குருவானவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் சபையானது சமூகத்தில் செயல்பட்ட வயோதிகர்களை நோயாளர்களை பராமரிக்கும் ஒரு உன்னத நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இன்று உலகளாவிய வெளிநோக்கு மையமான அருட்சகோதரர்களுடன் இணைந்து பொதுநிலை தொண்டர்கள் சேவைகளை ஆற்றி வருகின்றனர். உலகளாவிய சேவைகளான கல்வி சேவை, வைத்திய சேவை, தொழில்நுட்ப கல்லூரி, விசேட சேவை ஊழியர்களுக்கான தொழில் பயிற்சி, சிறைச்சாலையில் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே பணியை மேம்பட ஜெயிப்போமாக. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஊர்காவல்துறையில் முதல் முறையில் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து படிப்படியாக திருச்சிறை கடற்கரைகளின் அடித்தளங்கள் யாழ்ப்பாணம், கொழும்பு, மட்டக்களப்பு, திருகோணமலை, கண்டி, பல்லை, ரத்னபுரி, சிலாபம் போன்ற 9 மறைமாவட்டங்களிலும் தமது பணிகளை செய்து வருகின்றது. சபையின் பணிகள் பல துறைகளில் இடம்பெற்று வருகின்றன.
வைத்தியம், பங்கு, சமூக பொருளாதாரத்திலும், வைத்தியசாலை, முதியோர் பராமரிப்பு, பின்தங்கிய கிராமங்களில் ஆசிரியர் பணி, சிறுவர் பராமரிப்பு, பாடசாலை, சாதியல் பணி, விலங்குகளை பயிற்றுவித்தல், சாதியல் பணி, இனத்தரவிப்பு, நகர் தனியாக்கம் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போது இலங்கையில் 23 பணித்தளங்கள் காணப்படுகின்றன. இலங்கையில் 1996ஆம் ஆண்டு காலை 80 சபை ஆரம்பிக்கப்பட்டு இன்று 20 வருடங்கள் கடந்து காணப்படுகிறது. நமது சபையின் பணிகளான கைவிடப்பட்ட வயோதிபர்களை பராமரித்தல், விசேட சிறப்புள்ள பிள்ளைகளை பராமரித்தல் ஊக்குவித்தலும், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளை பராமரித்தல், சமூக பணி, பங்கு பணி, கல்வி பணி, தாலியல் போன்ற பணிகளை இலங்கையில் ஒரு மலை மாவட்டத்தில் விழாவில் அவர்களது இல்லத்தை அமைத்து சிறப்பாக அவர்களுடைய சேவையை ஆற்றி வருகின்றனர். நன்றி. சபையின் மகனும் ஆவார். இவர் பிரெஞ்சு கத்தோலிக்க குருவானவர் ஆவார். 1716ஆம் ஆண்டு பிரவாசி மலையப்பார் சபையிட பேருடன் புதிய குருவானவர் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 5 குருவாளர் மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டது. 1726ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் நாள் அமரனின் மலையப்பர் பெயர் மாற்றப்பட்டது. இவர்கள் இலங்கையில் பெரும் சவால்களை சந்தித்தவர்களில் பணி தேவைப்பட்டது. இதனால் 1847ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி அடுத்தது சென்னையில் தலைமையில் அமரநாத் தியாகிகள் தென்னிலங்கையில் காவல்துறை நோக்கி வந்தடைந்தனர். இவ்வாறு பணியில் தொடங்கியவர்கள் இன்று மலை மாவட்டத்தில் கம்பு பணிகளில் வைத்தியசாலை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உப்பூரில் அமைந்துள்ள அமரனுடைய வேறொரு இல்லமாகும். அப்போஸ்தலிக்க காலங்கள் சபையின் சாவியாகிய அன்னை வெரோனிகா 1823ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஆங்கிலிக்கன் சபை பெற்றோருக்கு பிறந்தார். 1850 கத்தோலிக்க பிரிவாவையை சேர்ந்த இவர் ஏழைகளின் பரிவு, கருணை உள்ளம், ஆழமான விசுவாசம் ஆகியவற்றை கொண்டு தன்னுடைய பாசமிகு தாய் தந்தையை கூட விதை அனைத்திற்காக தியாகம் செய்து துறவர வாழ்வை ஏற்றுக்கொண்டார். உலக செல்வங்கள் அனைத்தையும் விதை அன்புக்காக தியாகம் செய்து
1862 இந்திய பெண்களுக்கு விசுவாசமுடன் கூடிய கல்வியை புகட்ட இந்தியாவிற்கு வருகை தந்தார். அப்போஸ்தலிக்க கார்மிக சபையைச் சேர்ந்த இவர் 3வது சபையை உருவாக்க அரும்பாடுபட்டார். 1868 பிரான்சில் வயோலில் இச்சபை முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டது. 1870 இந்தியாவில் பெங்களூரில் முதன்முறையாக வந்திறங்கிய அப்போஸ்தலிக்க கார்மிக சபையினர் இன்று பல நாடுகளிலும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் கல்வி பணி, பங்கு பணி, வயோதிபர்களை பராமரித்தல், கைவிடப்பட்ட பிள்ளைகளை பாதுகாத்தல், விடுதிகளை நடாத்துதல், ஆலோசனை வழிகாட்டல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நமது மலை மாவட்டத்தில் மறைந்து போன அது வணக்கத்திற்குரிய ஒபிசி ஆண்டவை அவர்களால் நமது மண்ணில் இச்சபை முதலில் தரம் பதிக்கப்பட்டது. நமது மலை மாவட்டத்தில் நமது பங்கிலும் 3 சமயம் அப்போஸ்தலிக்க கார்மிக சபையானது செயல்பட்டு வருகின்றது. நன்றி. இச்சபை முதலோடு ஐநாசியாளர்களால் நிறுவப்பட்டது. இவர் தன்னோடு சேர்ந்து பணியாற்றிய 6 இளைஞர்களை ஒன்றிணைத்து ஒரு குழுவாளர் நியமித்தார். 1540ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்களால் சபையை நிறுவுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வறுமை, தூய்மை, காப்பதற்கு கீழ்ப்படுதல் என்ற உறுதிமொழிகள் பணியாற்றினர். இவர்கள் கல்விகளில் அளப்பரிய சேவையாற்றினர். கல்லூரி, பல்கலைக்கழகம், இதையில் மெய்யியல் துறைகளில் பணியாற்றினர். ஆய்வுகளை நடத்தல், மலைப்பரப்பு பணி, கலைகளை வளர்த்தல், சமூக நீதி பணி, பங்கு பணி, ஞான முயற்சிகளில் ஈடுபடுதல், கல்சமய விளையாடல், கிறிஸ்தவ சமய ஒருமைப்பாடை வளர்த்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் நற்செய்தி பணியில் உலகம் முழுவதும் உள்ள 112 நாடுகளில் 6 கண்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். சிறப்பாக நமது மலை மாவட்டத்தில் புத்துணை முகவீதியில் இவர்கள் இல்லம் அமையப்பட்டுள்ளது. நன்றி. சபை புனித அசிசி பிரான்சிஸ்வால் ஆரம்பிக்கப்பட்ட பிரான்சிஸ்கன் சபை ஒரு கிளை சபை நமது கப்புச்சி சபையாகும். 1520ஆம் ஆண்டு அசிசி பிரான்சிஸ்வால் நமது சபை ஆரம்பிக்கப்பட்டது. திருத்தந்தை 7ஆம் கிழமை 1528ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி நமது சபையை பிரான்சிஸ்கன் சபையிலிருந்து பேசி தனியாக எண்ணி அனுமதி அளித்தார். நமது சபையின் நோக்கமானது ஏழ்மை வாழ்வில் இறையை பெற்றல், சிவந்தவ ஒருத்தன் வாழ்வில் இறைவர்கள் ஆகும். உலகில் ஒரு நீண்ட தொப்பியுடைய ஆணை அணிந்ததால் இந்தியா நகரை சேர்ந்த சிறுவர்கள் எங்களை கப்புச்சி பிள்ளைகள் என அழைத்தார்கள். அது காலப்போக்கில் நமது சபை பேராகவே மாறியது. உலகில் பல இடங்களில் நமது சபையில் இருந்த சிறுவர்கள் பணி செய்தாலும் முக்கியமான இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3 தூய அந்தோனியார் ஆலய பங்கில் நமது சபையை சேர்ந்த சிறுவர்கள் பணியாற்றி வருகின்றனர். நன்றி. பங்கு மக்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பிள்ளை அந்த கலைக்கலாம் முடியும் சரியா கையை பிடிச்சி கேட்கலாம். ஒரு பெரிய பாடத்திருக்காங்க, பெரிய பங்கிற்கேங்க பாடத்திருத்தான் இருக்காங்க. உங்களோட விருப்பத்தை உங்களுக்கு சொல்லுங்க சரி. அப்படி கேட்டு தேங்க்யூ வெரி மச். அதே நேரத்தில் இந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்து வந்து ஏசி கிறிஸ்தன்ஸும் அவங்களுக்கு அந்த டெக்கரேஷன் செய்யணும். அவங்களுக்கு உதவியாக ஒரு ஆசான அதே நேரத்தில் ஒரு நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். Teacher,